என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு போஜனம் கொடுங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 44 வரை. போஜனம் கொடுங்கள். இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்களே ஜனங்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். மார்க்கு 6:37. வனாந்தரமான ஓரிடம், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போன்ற மக்கள் நல்ல மேய்ப்பனை தேடி வந்திருக்கிறார்கள். மேய்ப்பன் மனதுருகுகிறார். அநேக காரியங்களை குறித்து உபதேசிக்கிறார். காலம் பறந்தோடி விட்டது. இயேசுவின் சீஷர்களுக்கு மக்களை குறித்த கரிசனை இருந்தது. அவர்களை சீக்கிரம் அனுப்பிவிட்டால் பக்கத்து கிராமங்களுக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடக்கூடுமே என்று இயேசுவிடம் அது குறித்து பேசுகிறார்கள். இயேசுவோ, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்கிறார். ஓர் அதிரடி உத்தரவு. சீஷர்களுக்குள் ஒரு தயக்கம். இது எப்படி சாத்தியமாகும்? அப்பம் வாங்கி கொடுத்தால் 200 பணம் ஆகும் என்று மனக்கணக்கு போடுகிறார்கள். இயேசுவோ, எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்கிறார். சீஷர்கள் இப்போது தயங்கவில்லை. போய் பார்க்கிறார்கள். இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அடுத்து ஒரு கட்டளை. பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி சொல்லுகிறார். ஏன், எப்படி என்றெல்லாம் கேட்காமல் அருமை சீஷர்கள் கீழ்ப்படுகிறார்கள். பேரதிசயம், மாபெரும் அற்புதம் நிகழ்கிறது. அற்புதம் செய்தவர் ஆண்டவர்தான். ஆனால் அற்புதம் செய்வதற்கு கீழ்ப்படியும் சீஷர்கள் தேவைப்பட்டனர். அர்ப்பணிக்கப்பட்ட அப்பங்கள் தேவைப்பட்டன. இன்று கூட நாடு நிரம்ப ஆன்ம பசியால் வாடி நெறிக்கெட்டு போன மக்கள் இருக்கிறார்கள். இறைவனுக்கு கீழ்ப்படியும் சீஷர்கள் தேவை. மக்களுக்காய் கரிசனப்படும் அன்பு உள்ளங்கள் தேவை. அர்ப்பணிக்கப்படும் தாளந்துகள் தேவை. இத்தனையும் இருந்தால் இறையொருள் கிட்டும். 5,000-5,000 ஆகும், அதற்கு மேலேயும் ஆகும். எப்போதுமே இறைவனுக்காக மக்கள் மீது கரிசனை கொண்ட அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாய் உள்ள இறை அன்பர்கள் தேவை. அதற்கு மேல் அவர் பார்த்து கொள்வார், ஆசீர்வதிப்பார். தேவன் செயல்பட ஓர் ஆபிரகாம் வேண்டும், ஓர் மோசே வேண்டும், ஒரு பவுல் வேண்டும், ஒரு யோவான் வேண்டும். இன்றும் கூட அதிகமான சீஷர்கள் வேண்டும். தேவன் செயல்பட ஒரு ஆபிரகாம் வேண்டும், ஒரு மோசே வேண்டும், ஒரு பவுல் வேண்டும், ஒரு யோவான் வேண்டும். இன்றும் கூட அதிகமான சீஷர்கள் வேண்டும். தீர்மானம்: என்னை இறைத்தொண்டு செய்ய அர்ப்பணிக்கிறேன்.